ஃப்ளோட்னா என்ன டெசிமல் இருக்கிறது தானே. ஸோ இப்போ நான் ஃப்ளோட்டில் பாயிண்ட் வச்சு 0.17 ஒரு 056 அப்படின்னு கொடுத்து கோலன் வச்சுட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள். நான் நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு ஜாவா சி ஸ்பேஸ் vaishu.java என்டர் பண்ணனதும் எரர் வருது. ஏன்னா ஃப்ளோட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். பட் அதுவே இப்போ நான் இந்த இடத்துல டபுள் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. டபுள் ஃப்ளோட் ரெண்டுமே வந்து டெசிமல் பாயிண்ட் வேல்யூஸ் தான். ஸோ இப்போ நான் டபுள் கொடுத்துட்டு இதை நான் ரன் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஜாவா ஸ்பேஸ் vaishu.java இப்போ எனக்கு ரன் ஆகுது. அப்போது டபுள்குள்ளே ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ், ஒரு சைஸ் ஆஃப் வேல்யூஸ் எவ்வளோ வேணாலும் நிறையா அதுக்குன்னு ஒரு நிறையா சைஸ் இருக்குது டபுளுக்கு. ஸோ டபுள்குள்ளே நீங்கள் எவ்வளோ சைஸ் வேல்யூஸ் வேணாலுமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் அது ஒரு 6 டிஜிட்ஸ் வரைக்கும் தான் இருக்கணும். இப்போ இந்த இடத்துல நான் 3 டிஜிட் கொடுத்துருக்கேன். அதுவே இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா ஃப்ளோட்டுக்கு வந்து ஒரு 6 டிஜிட் வரைக்கும் தான் நீங்கள் சேவ் பண்ண முடியும். டபுளுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளோட்டில் சைஸ் வந்து வேரி ஆகும் ஃப்ளோட்டுக்கும் டபுளுக்கும். இப்போ இதுவே இந்த இடத்துல நான் ஃப்ளோட்டுன்னு கொடுத்துட்டு அப்ளை ரன் பண்ணப்போ எரர் வருது. அதுவே டபுள்னு கொடுத்துட்டு நான் இந்த இடத்துல டபுள்னு கொடுத்துட்டு ரன் பண்ணப்போ இங்கே எக்ஸிக்யூட் ஆகுது. அப்போ இங்கே என்ன பிரச்சனை, ஏன் ப்ரோக்ராமுக்கு இது ஃப்ளோட்டுன்னு தெரியல. ஃப்ளோட்டை பொறுத்தளவுக்கு